ஆக அவர் மயக்கம் பேச்சாளர். ஒரு தடவை முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு இவரையும் அழைச்சிட்டாங்க. இவர் ஒரு கார் ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு ஊர் தாண்டி போகும்போது கார் இருக்காரு. டிரைவர் என்னமோ பண்ணி பார்த்துட்டு, ஐயா ஒன்றும் முடியலையே அப்படின்ட்டான். அப்போ அந்த பக்கம் ஒரு ஆள் வரேன், எல்லாரும் பிரச்சனை கேட்க போல கண்ணங்கிற ஒரு காடு இருக்கு. இந்த ஒத்தையடி பாதையான ஒரு காடு. அதில் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு அரை மணி நேரம் ஓடுனீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஊருக்கு கிளியராக போயிடலாம். கார் இருக்கிற நீ சரி பண்ணி போனாலும் காரில் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிட்டான். உடனே நம்ம மயக்கம் பேச்சாளர் காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டார். நீ எதையாவது பண்ணு, நான் பார்த்துட்டு வரேன். எப்போதுமே ராத்திரினா வேட்டைக்கு சிங்கம் கரடி புலியெல்லாம் வரும். ஆனால் அன்னைக்கு பார்க்க ஒரு சிங்கத்துக்கு ரொம்ப பசி. அதனால பகலில் ஒரு கொட்டாயை விட்டுட்டு ஏதாவது கிடைக்குமோன்னு வரும்போது பேச்சாளர் எதுக்க விட்டார். சரி, இன்னைக்கு நல்லா ஏற கிடச்சிட்டு அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடணும், நீ யாரு என்ன. ஐயோ, நான் ஒரு முக்கியமான கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு நீ என்ன வேணாலும் சாப்பிடுங்க. என்ன கூட்டம், இந்த மாதிரி நான் கட்சி கூட்டம், அது நான் பேசுவேன். அப்படின்னா நீ என்ன பேசுவேன்? எனக்கு பேரே மயக்கி பேச்சாளர்லாம். நான் கொஞ்ச நேரம் பேசினாலே கேட்கிறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அப்படியா? அப்போ நீ பேசினா கேட்கணும்னு சிங்கம் இன்ட்ரெஸ்டாக கேட்க ஆரம்பிச்சிது. உடனே இவரை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலேயே சிங்கம் சுழல் மயங்கி என்னடா சந்தர்ப்பம் சொல்லி போட்டு நம்ம பேச்சாளர் ஓட்டர் விட்டார். அதுக்கப்புறம் சிங்கம் லேசாக தலையை தூக்கி முடிச்சு பார்த்து போயிட்டானா சரியாக. இவன் 1/2 மணி நேரம் பேசி நம்ம கேட்டதுன்னா நெசமாவே நம்ம செத்துருப்போம் போலிய அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு 1/2 மணி நேரம் பேச்சாளர். அடுத்து ஒரு சின்ன சிந்தனைகளை அதோட சிரிப்பு. அதாவது அக்பருடைய நவரத்தினங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறைகளில் சிறப்பானவங்க. அதில் டான்ஸுன்னு சொல்லி போட்டு ஒரு சிறந்த பாடகர். அவரும் அந்த நவரத்தினத்தில் ஒருத்தர். அப்போ அவருடைய பாடல்களை அக்பர் வந்து விரும்பி கேட்பார். அந்த பாடல்கள் வந்து ரொம்ப ரசனையாகவும் ரொம்ப இனிமையாகவும் மனதுக்கு ரம்யமாகவும் இருக்கும். அப்போ ஒரு நாள் டான்ஸரை கூப்பிட்டு, டான்ஸர் இவ்வளோ அருமையாக நீ பாடுறியே, இதை யாருக்கு கற்றுக்கிட்டது கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஹரிதாஸ் சுவாமி எழுதும் இருக்கிறார், அவர்கிட்ட தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். அது சொல்ற நீயே இப்படி பாடுறீங்க, ஒரு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இதை விட அருமையாக பாடுவாருன்னா நல்லா அருமையாக பாடுவாரு. ஆனால் அதை கண்டுபிடிக்கலாம் கஷ்டம். அது இதை நம்ம அரண்மனைக்கு அதை அழைக்கணும், பாடப்படணும். வரவே மாட்டார். அவர் வந்து இந்த மாதிரியான ஆடம்பரமான இடத்துக்கு வரவும் மாட்டார். ஏன்னா அவர் கடவுளை மட்டும்தான் பாடுவார். அப்படியா? அவர் எங்கே பார்க்கலாம், இந்த மாதிரி காட்டு பகுதிகளை கூட இல்லையா இருக்கிறான். கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ராஜாட்டான். இது அங்கே தூக்கம் இல்லை. ஒருத்தர்களை அனுப்பி அந்த ஹரிதாஸ் சுவாமிகள் எங்கேயாவது பார்த்து வரணும்னா கண்டுபிடிச்சு வந்துட்டான். என் காட்டுக்குள்ள ஒரு குடிசையில போட்டு விட்டாருங்க. அங்கே ஒரு கோயில் இருக்கு, ஒரு ஆறு ஓடுது. இவர் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி ரூட்டை கேட்டு அதுக்கு நேரம் 2 மணிக்கே நைட்டு போய் உட்காந்தார். இவர் 3 மணிக்கு வெளியே எழுந்து வந்து ஆற்றுல குடிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு பாறை மேலே உட்காந்து பாடான்னு முடிச்சாங்க. அவருடைய பாட்டை கேட்க 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 அக்பருக்கு அப்படியே ஒரு மயக்கமே வரும். அந்த இசையை கேட்டு என்ன அந்நியமான இசை. இந்த காலகத்தில் இந்த இரவு நேரத்தில் இந்த பௌர்ணமி நிலாவை இப்படி ஒரு பக்தன் இப்படி அருமையாக பாடுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லி கேட்காரு. இப்போ 1 மணி நேரம் பாட்டு முடிஞ்சிடும். இவர் வந்துடுவார் 1/2 மணி. வந்தோடனே அங்கே டான்ஸில் மறுநாள் பாடுறா. ஏன் டான்ஸில் நீ அவர்கிட்ட தானே நீ படிச்சுங்கிற, அவர் இவ்வளோ அருமையாக பாடுறாரு, நீ ஏன்பா இப்படி பாடுற, நீ அவரை மாதிரி பாடுறாரு. அப்போ தான் டான்ஸர் சொல்லுவான், அரசு பாட்டு பாடுறதுங்கிறது கேட்கிறவனை திருப்திப்படுத்துறது தான். நீங்க வந்து அரசர், அதனால உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி நான் என்ன செய்யறேன், பாடுறேன். ஆனா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஹரிதாஸ் சுவாமிகள் வந்து ஆண்டவனை திருப்திப்படுத்துறதுக்கு அர்த்தம் பாடுறதுனால அந்த இசை அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். நீங்க வாய்ப்பு கொடுத்தா